ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே சாக்லேட் பார் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது எனர்ஜி பார் கூட சொல்லிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக் டைமுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்து விடலாம். வீட்டில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு வாரம் வரை நீங்கள் இதை வச்சுருக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்காக கூட அதை கொடுத்து விடலாம். ஓகே, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா? இங்கே நான் கிராம் கிராக்கர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சின்னமன் ஃப்ளேவர். அதை நொறுக்குனா 1 கப்பு வர மாதிரி எடுத்துக்கிறேங்க. ட்ரைட் ஃப்ரூட்ஸ் 1/2 கப்புக்கு எடுத்திருக்கேன். நட்ஸ் ஒரு 1/2 கப்புக்கு எடுத்திருக்கேன். தேன் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். கார்ன் சிரப் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். பட்டர் 4 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் அது 1 கப்புக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி அந்த கிராக்கர்ஸ் பிஸ்கட்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே நான் கிராம் கிராக்கர்ஸ் எடுத்திருக்கேன், சின்னமன் ஃப்ளேவர். உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் மேரி பிஸ்கட் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறங்க. க்ரஷ் பண்ணிட்டு அதை 1 கப்புக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. நல்லா ஹெவி பாட்டம் பேன் ஒன்று எடுத்துக்கிறோங்க. அதில் நான் எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக மெல்ட் பண்ணிக்கிறங்க. இந்த பார் பண்ணுறதுக்கு நீங்கள் அடுப்பை எப்போவுமே லோ டு மீடியமில் தான் வச்சுருக்கணும், ரொம்ப ஹையில் வச்சுருக்க கூடாது. பட்டர் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்க சாக்லேட் சிப்பை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இது நீங்கள் ஹையில் வச்சுருந்தீங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மெதுவாக கிண்டி விடணும். இதை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். இப்போ கார்ன் சிரப் உங்கள்கிட்ட இல்லைன்னா கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதை 1 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது தேனும் இந்த கார்ன் சிரப்பும் இதை நமக்கு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி நமக்கு இந்த பாருக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய இனிப்பு இருக்கனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன். இங்கே நான் ட்ரைட் ஸ்ட்ராபெரி சேர்க்குறேன். அதே மாதிரி நட்ஸ் எடுத்துருக்கேன். இங்கே அதாவது பாதாம், முந்திரி, வால்நட்டு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன விதமாக பிடிக்குமோ அதை மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் நொறுக்கி வச்சிருக்கேன் அந்த கிராக்கர்ஸையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வரை நல்லா அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரேக்கோ இல்லை ஒரு பவுலுக்கோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதை சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா லெவல் பண்ணி விடுங்க. அதே மாதிரி மேலே சர்ஃபேஸையும் நல்லா கரடுமுரடா இல்லாமல் அதையும் லெவல் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற இடமோ இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வைக்கலாம். 30லேருந்து 60 நிமிஷம் வரை அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பார் நல்லா செட் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் போட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே வந்துடும். இது நீங்கள் 1 வாரம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு எனர்ஜி பார் கூட சொல்லிக்கலாம். நீங்கள் இங்கே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன், அதாவது எந்த நட்ஸ் சேர்க்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ட்ரை ஃப்ரூட்ஸோ நட்ஸோ நீங்கள் இதில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கட்டாயம் குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும். இது ஃபெஸ்டிவல் டைமில் கூட இதை நீங்கள் பண்ணி வைக்கலாம், ஒரு ரெசிபியாக. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.